ஈரனுபவம் இல்லாம அருள் அனுபவம் ஈரனுபவம் இல்லாம அருள் அனுபவம் வராது. அருள் அனுபவத்துக்கு ஆன்மறிவு வேண்டும். ஆன்மறிவு இல்லை என்றால் அருளை என்னது என்று புரிந்து கொள்ள முடியாது. அருளால் தான் இவன் இயங்குகிறான், உலகம் இயங்குகிறது, இந்த சம்சார சாகரம் இயங்குகிறது. எல்லாம் இறைவன் இட்ட பிச்சை. இதுதான் ஒரு சன்மார்க்கி படித்து கொள்ளக்கூடிய பாடம். அப்படி படித்து கொள்ளக்கூடிய பாடத்துல நாம் தொய்யல் விட்டால் அப்புறம் எப்படி என்ன செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்க. நம்ம 1000 முறை சொல்லலாம், அதுக்கு மேல உங்களை நாம் வலியுறுத்துவதற்கு நியாயம் இல்லை. சரி, நான் சம்சார சாகரத்துல சித்திக்கொண்டேன், நான் எப்படிங்க ஐயா நீ கடவுளிட்ட பிச்சை என்று நான் சம்சாரத்தை நடத்த முடியும்? நான் ஏதாவது முயன்று என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நான் முயன்று ஏதாவது தனிப்பட்டு தன்னிச்சையாக தன்முயற்சியாக செய்தால் ஒழிய குடும்பம் நடத்தாதே. அப்புறம் அங்கே கடவுள் செய்கிறார் என்று எப்படி நான் செய்ய முடியும், சொல்ல முடியும் என்று கேட்கின்ற ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. கேட்கலாம் இல்லைங்களா ஐயா? நான் நீங்க கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துறார் என்று நான் அந்த வீட்டு வாசப்படி திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்தா, வீட்டு வாசப்படி திண்ணையில உட்கார்ந்துருந்தா குடும்பத்துக்கு சாப்பாடு யார் போடுவாங்கன்னு கேட்கலாம். உன்னை யார் உட்கார சொன்னா? கடவுள் உட்கார சொன்னாரா? இல்ல, கடவுள் நடத்துகிறார் எண்ணத்திலே பதித்துக்கொள். மற்றபடி உலகாயத்துல நீ செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் கடவுள் பேரால செய்ய. கடவுள் பேரால செய்கின்ற போது அந்த கடவுளே கூட இருந்து உனக்கு துணையாக இருக்கிறார் என்று அர்த்தம். அது திருவருளின் செயல், பெரும் செயல். அப்போ ஒரு சம்சாரி என்னுடைய சம்சார வாழ்க்கை ஆண்டவனிட்ட பிச்சை என்று நினைக்கணும். அப்ப ஆண்டவனிட்ட பிச்சையில நான் எதையுமே கெட்டது நல்லது என்று எடுத்துக்கொள்ள கூடாது. இது வேண்டும் இது வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுளாக இசைந்து, நீங்க நினைச்சுக்கங்க, கடவுளாக இசைந்து இட்ட பிச்சை அல்லது கடவுளாக மிக மிக விரும்பி நமக்கு இந்த பிச்சையை இட்டவர் சம்சார வாழ்க்கை. அதனாலதான் வள்ளற் பெருமான் எல்லாராலும் கைவிடப்பட்ட இனமாக இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கொடுத்த பெரிய மகான் அந்த வள்ளற் பெருமான். அவரை நாம் உண்மையிலேயே நினைத்தால் கண்ணிலே கண்ணீர் வடியணும். எல்லாராலையும் கைவிடப்பட்டது சம்சார வாழ்க்கை. ஞானம் ஒதுக்கி தள்ளிச்சு, யோகம் வேண்டாம் என்று சொல்லிச்சு. வேதமா நீ